பாஸ் எல்லாம் பாக்குறீங்களா? டெய்லி தான் பாக்குறேன். பிக் பாஸ் வந்து நான் டெய்லி பாக்குறேன். பாஸ் பாக்குறியா? பாக்குறேன். யார ரொம்ப பிடிக்காது? யார ரொம்ப பிடிக்காதயா? ஜூலி, காயத்ரி. காயத்ரி வந்து தயவு செய்து வெளிய அனுப்பிடுங்க. காயத்ரி அடிச்சு வேணாங்க. இந்த தலைவிக்கு துரோகம் பண்ணா பச்சை இந்த மாதிரி பண்றாங்க. ஜூலி எதுக்கு பிடிக்காது? ரொம்ப திமிரு பிடிச்சவனா, ரொம்ப வசியம் போடாது. அது எல்லாத்தையும் சாதிக்கணும். அது மேக்கப் பைத்தியனாது. சீனை போடுது சரியா. பச்சந்தினாது. காயத்ரி அதுக்கு மேல சீனை போச்சுனா. காயத்ரி அந்த பொண்ணு யார் கொஞ்சம் நோட்டுது அந்த காயத்ரி பல்ல வச்சு. ஜூலி உனக்கு? எனக்கு ஜூலி தான். காயத்ரி எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. மத்தவங்க பத்தி குறை சொல்ல இருப்பாங்க. பிக் பாஸ்ல யார் வின் பண்ணுவான்னு யார் நினைக்கிறீங்க? ஓவியா. ஏன் ஓவியா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? ஓவியா தான் யார்கிட்டயும் போக மாட்டேங்குது வம்புக்கு. சரியா? யாருமா அந்த பொண்ணிட வம்புக்கு வர மாட்டேன்றாங்க. அதெல்லாம் அந்த பிடிச்சிருக்கு. யாரை பிடிக்கும் பிக் பாஸ்ல? ஓவியா. அடுத்தது அவதான் ஓவியா தான். ஏன் ஓவியா மட்டும் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது? என்ன சொல்றது, ரியாலிட்டியா தான். அது ஆள் சொல்லாது. ஓவியா மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது. ஓவியானே வேற லெவல்ல உண்மையாகறாங்க. மத்த எல்லாரும் கதையா பேசினே இருக்காங்க. அவங்களோட ஓவியா ஃபேன்ஸ் ஓவியா ஓவியா வை. அவங்க பண்ற டேஸ்ட் என்ன டேஸ்ட் பண்ணாங்க அவங்க? என்ன டேஸ்ட் பண்ணா பேச்சு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்து டீசெண்டா பேசணும். ஓவியா கதிராமங்கலம்னு ஒரு இடம் தெரியுமா? உனக்கு தெரியுமா கதிராமங்கலம் தெரியுமா? கதிராமங்கலம் தெரியாது. நெடுவாசல் தெரியலண்ணா. அவங்களா தெரியாது, அவங்க பேர் தெரியாது. நெடுவாசல் யாருன்னு தெரியும்? கதிராமங்கலம் தெரியுமா? கதிராமங்கலம் இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? தெரியாது. தெரியாது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு? சொல்றாடே. இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? இந்தியால பிரசிடென்ட்ஸா? அவங்க அப்பா தான் இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? நான் பிரணாப் முகர்ஜினா. சரி, இந்தியாவோட பிரசிடென்ட் யாரு? அது அவரு இல்லடா, மாஜராடா. கவர்னர் யாரு? சொன்னேன் கரெக்டா. கவர்னர் யாரு? ரோசையான்றாங்க. ரோசையா மீசையாவா? நல்லா இருந்தா சரி. தமிழ்நாடு சோஷியல் மீடியால என்ன பண்ணணும்? அது மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியால அதிகமா பேசப்படுற விஷயம் எது? பிக் பாஸ் தான். பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி பேசின விஷயம் கதிராமங்கலம். நிறைய பிரச்சனை வரும். இந்த ரசாயன பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய மீத்தேன், அதுவும் இல்லாமல் மற்ற பிரச்சனை, விவசாய போராட்டம், அதெல்லாம் பற்றி நடந்துச்சு. ஆனால் இப்போ என்னன்னா எல்லாரும் பிக் பாஸே இப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே இப்போ மற்றதெல்லாம் மறந்துடுறாங்க. அது வந்து தேவையா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட ஏஜ்ல இருந்து பார்க்கணும். தேவையில்லை, உன்னை டைவர்ட் பண்ணிட்டாரு. தினமும் வந்து பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி பண்ணி தானே. நீங்க தான் எங்களுக்குள்ள பாக்கணும். அதை பாருங்க, 13 கேமராக்கள் நீங்க இப்படி திறக்க வச்சாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னாங்க. நாங்க அப்புறம் அதனால தான் பார்த்தோம். நீங்க தானே காரணம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, விவசாயம், கதிராமங்கலம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னா, ஒன்றே முளை முடுக்கு வரையும் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வராங்க, தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது, பிரச்சனை போகுதுன்னு. நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் எப்படி நம்ம செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத இந்த பிக் பாஸு, இந்த ஜூலியை பற்றி போடுறது, இந்த சேவ் ஓவியா ஆர்மி, இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாதீங்க, நல்லா இல்லை. இதனால் வந்து மக்கள் வந்து அடிமையாக்கப்படுறாங்க. ஃபுல்லாக இப்போ பிக் பாஸில் அடிமையாகிட்டாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன வேணாலும் சோறு வேணுங்க. அதுக்கு நமக்கு விவசாயி முக்கியமாக வேணும், அவனை பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாமோ அதுக்கான விஷயம் சோஷியல் மீடியாவில் பரப்புங்க, மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காண்டி அவங்க குரல் கொடுப்பாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, சோறு கிடைக்காது. ஜல்லிக்கட்டு போராட்டம் போது எஃபெக்டிவாக யூஸ் ஆன சோஷியல் மீடியா இப்போவும் எஃபெக்டிவாக தான் யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ ஜல்லிக்கட்டு, நெடுவாசல், விவசாயிகள்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. இப்போது சேவ் ஓவியா, ஓட் ஃபார் ஓவியா, முதுகில் குத்திய ஜூலி, காயத்ரியின் பல ரூபங்கள்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதையும் தெரிஞ்சுக்காததா இல்லை எதையும் தெரிஞ்சுக்க விடாததா? பிக் பாஸ்ன்ற ப்ரோக்ராமில் ஒரு பொண்ணை அங்கே இருக்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு வர பரிதாபமே போகணும்.
நாடே சேர்ந்து ஒதுக்கி வச்சிருக்க விவசாயிங்க மேலே நமக்கு ஏன் பரிதாபம் வரல? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஆனால் இப்போ சோறு போடுறவங்களுக்கே சோறு இல்லையே. விஞ்ஞானம் வளர்கிறது, விவசாயி வீடு. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ, இந்த ஊர் செய்த தவமோ, மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன்.